ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் டார்க் ஹெவன் ரிட்டன் ஃபார் எபிசோட 7th பார்ட். இது போன எபிசோடில் என்ன நடந்திருக்குன்னா, அந்த ஏஜி கவானை இருந்துக்கிட்டு அந்த பொண்ணுகிட்ட தப்பாக நடந்த டைப் பண்ணியிருப்பான். நம்ம ஹீரோ வந்துட்டு காப்பாற்றிருப்பான். அந்த ஏஜி கவானைங்கிற வந்துட்டு ஃபஸ்ட் எபிசோடில் நம்ம ஹீரோட அப்பாட்ட அடி வாங்கியிருப்பான். உங்களுக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரியல. இப்போ அது இருந்தால் கண்டினியூ ஆகுது. சாப்டரோட ஸ்டார்டிங்லேயே என்னோடய பாஸ்ட் லைஃப்பில் நான் ரொம்ப வழிகள் அனுப்பிச்சிருக்கேன். என்னை ஒரு ஹியூமன் டாய் மாதிரி வச்சு விளையாண்டுருக்காங்க. எனக்கு எந்த ஹெல்ப்புமே கிடச்சதில்ல அப்படின்ட்டு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு டக்குன்னு ஏஜி கவனை கழுத்தை பிடிச்சிருக்கிறத வந்துட்டு விட்டுறான். அவன் யோசிச்சுட்டு இப்போ நான் என்ன பண்ண பார்த்தேன், நானும் இந்த குப்பை மாதிரி ஆயிருக்கக்கூடாது, நானும் இவன் பண்ணுற மாதிரி பண்ணால் எனக்கு அவனுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்ட்டு ஹீரோ நினச்சிட்டு ஹீரோ இருந்துட்டு அந்த பொண்ணுக்கு பண்ணதை மட்டும் நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எவ்வளோ கெட்ட விஷயங்கள் பண்ணியிருப்பேன், உன்னால் எத்தனை பேர் செத்துருப்பாங்க ஏஜி கவானே அப்படின்ட்டு ஹீரோ சொல்லிவிட்டு, என்னடா உன்னை கொல்ல ட்ரை பண்ணிவிட்டு உன்னை கொல்லாமல் விட்றேன்னு பார்க்குறியா அப்படின்னு ஹீரோ சொல்லிவிட்டு, உனக்கு ஞாபகம் இருக்கா என் ஸ்கூல் லைஃபே நீ நரகமாக்குன, வீக்காக இருக்கீங்க, புள்ளி பண்ணுறேன்ட்டு என்ன நீ எவ்வளோ டார்ச்சர் பண்ணியிருப்ப, இவ்வளோ பண்ணது பார்த்தாம நீ நேரம் கொல்ல ட்ரை பண்ண, இதுக்கெல்லாம் சேர்த்து நான் உன்னை 4 அடி அடிக்கிறேன், நீ உயிரோடு இருந்தால் பார்க்கலாம் அப்படின்னு ஹீரோ சொல்ல, வந்துட்டு நீ என்னை 1 அடி அடித்தாலே நீ செத்துருவேன் அப்படின்னு சொல்கிறப்ப, கவலைப்படாத நான் உன்ட்ட ஈஸியாக போகிறேன்ட்டு நம்ம ஹீரோ மூஞ்சில் ஓங்கி ஒரு குத்துறான் ஃபஸ்ட்டு பஞ்ச் அப்படின்ட்டு. இந்த மாதிரி ஹீரோ கண்டினியூஸாக செகண்ட் பஞ்ச் அப்படின்னு குத்துறப்பே அந்த தரஃபுல்லாக பார்த்தா ரத்தமாக இருக்குது. அவன் வந்துட்டு 3வது பஞ்ச் அப்படின்ட்டு குத்துறான். ஹீரோ வந்துட்டு ஏஜி கவானை பார்த்துட்டு எந்திரா அப்படின்னு சொல்ல, என்னை கொன்னுடு அப்படின்னு ஹீரோ கிட்ட அவன் சொல்கிறான். ஹீரோ வந்துட்டு மூஞ்சிலே ஒரு மிதித்து தரையை அவனை அழுத்திடுறான். அவனோட மூஞ்சை பார்த்தா ரத்தம் கண்ணு காது வழியெல்லாம் வெளியே வந்திருக்க. ஹீரோ வந்துக்கிட்டு அவனை 4 அடி அடித்ததுலேயே அவனுக்கு கண்ணு காதெல்லாம் கேட்காம போயிடுச்சாட்டிருக்கு, இது உனக்கு கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கீங்களா பார்த்து இவனை ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு, இனிமேல் என் கண்ணிலே பற்றாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கேருந்து திரும்பவும் ஜம்ப் பண்ணி கிளம்புறான். என்னோடய வீடு அது எங்கே தான் இருக்குது அப்படின்ட்டு தெரில அப்படின்ட்டு போயிட்டுருக்கப்பே எஸ்சிடி பஃபர் ஜோன் அப்படின்ட்டு ஒரு இடத்த காட்டுறாங்க. சில மிலிட்ரி ஆஃபீஸர்லாம் நின்று நம்ம இந்த வாழை பாதுகாக்கிற டியூட்டியில் எப்போ வேணால் சாகலாம், சீரியஸாக இருங்க, மான்ஸ்டர் எப்போ வேணால் நம்மளை வந்து அட்டாக் பண்ணலான்னு சொல்லிட்டு இருக்கப்பே அங்கேருந்து ஒரு லூட்டனட் இருந்துட்டு ஜாக்கிரதையாக இருங்க, கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப, அவர் தான் ஃபஸ்ட்டு லூட்டனட் டான்ஜி ககையூரா. அவரோட லெவல் வந்துட்டு 31. அதில் இன்னொரு கமாண்டர் இருந்துட்டு எஸ்ஆர் அப்படின்னு சொல்ல, அவனோட பேர் வந்துட்டு சோகி மட்சுரா. அவனோட லெவல் வந்துட்டு 22. அவன் ஒரு வாரியர் டைப் அப்படின்ட்டு காட்டுறாங்க. அந்த இடத்துல திடீர்னு பேசிகிட்டு இருக்கப்போ எல்லாத்தையும் ஏதோ வந்து அட்டாக் பண்ணுறப்ப எல்லோரும் ஷாக் ஆகிடுறாங்க என்ன அப்படின்ட்டு. அங்கே பார்த்தா அங்கே ஒரு மான்ஸ்டர் வர, அந்த மான்ஸ்டரோட பேர் வந்துட்டு கிராக் அண்ட் சைல்டு. இது வந்துட்டு ஒரு ஷெல் டைப் மான்ஸ்டர். இதோட லெவல் வந்துட்டு 45. எல்லோரும் ஷூட் பண்ணுங்கன்னு கற்று அந்த மான்ஸ்டர் எல்லாம் ஷூட் பண்ண, அந்த மான்ஸ்டருக்கு எதுவுமே ஆகலை. அந்த மான்ஸ்டர்களை முறைச்சி பார்த்துட்டு அந்த ஆர்மி ஆஃபீஸர்லாம் பார்க்குறப்ப அந்த ஆர்மி ஆஃபீஸர் எல்லாமே பயந்துடுறாங்க. அதில் ஒரு ஆர்மி ஆஃபீஸர் வந்து இந்த மான்ஸ்டரோட லெவல் வந்துட்டு ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்பயே அந்த மான்ஸ்டர் வந்து எல்லாத்தையும் அட்டாக் பண்ணுது. அதோட டென்டக்கல் மாதிரி இருக்கிற எல்லாத்தையும் வச்சு அதில் ஒரு ஆர்மி ஆஃபீஸர் வந்துட்டு கத்தி சொல்கிறாரு, எனக்கு பேக்கப் தாங்க அப்படின்ட்டு. அந்த ஆர்மி ஆஃபீஸர் கையில் பாம் மாதிரி இருக்கிறத தூக்கிட்டு வேகமாக அந்த மான்ஸ்டரை நோக்கி ஓடி போயிட்டு இருக்கப்ப அந்த மான்ஸ்டர் வந்துட்டு அவர் வந்ததை பார்த்துருச்சு. அவர் வந்து ஷாக் ஆகிட்டார், நம்ம சாக போகிறோமா அப்படின்னு நினைக்கிட்டு இருக்கப்போ அந்த மான்ஸ்டர் அவரோட தலைக்கு பக்கத்தில் வந்து அந்த அட்டாக்கை ஸ்டாப் பண்ணிடும். எல்லாம் ஷாக்கோட பார்க்குறாங்க, என்னாச்சு இந்த மான்ஸ்டருக்கு அப்படின்னு பார்க்குறப்ப அந்த மான்ஸ்டர் பயப்படுது. அவங்களாம் ஷாக்காகிறாங்க, இந்த மான்ஸ்டர் பயப்படுது அப்படின்ட்டு. அந்த மான்ஸ்டர் பயத்திலே அப்படியே டெட்டகல்ஸ் எல்லாம் அதை வச்சு கவர் பண்ணிகிட்டு இருக்கப்ப, இது நம்மளுக்கு கிடைச்ச சான்ஸ் அப்படின்ட்டு அந்த பாம் எடுத்துகிட்டு வந்துட்டு அந்த பாம்பு அது பக்கத்தில் எடுத்துகிட்டு போய் தூக்கி போட்டுறாரு. அந்த பாம்பு வந்துட்டு அது பயங்கரமாக வெடிச்சு செதற அவங்கெல்லாம் ஷாக்கோட பார்க்குறாங்க, பாம்பு வெடிச்சிருச்சு அப்படின்ட்டு. அப்படி அவங்க ஷாக்கோட பார்த்துருக்கவே அந்த மான்ஸ்டர் அசால்ட்டாக வெளியே வரவும் அவங்க அதுக்கு மேலே ஷாக் ஆகிடுறாங்க. நம்ம கதை இங்கேயே முடிஞ்சு, அந்த மான்ஸ்டருக்கு ஒன்றுமே ஆகலை, நம்மலாம் சாக போகிறோம். அந்த பயத்திலே இருக்கப்போ அந்த மான்ஸ்டர் வந்து ஒருத்தரை அட்டாக் பண்ண வரப்ப அது மேலேயே வந்துட்டு ஹீரோ வந்து குதிக்கிறான். குதிச்சதுலேயே அந்த மான்ஸ்டர் வந்து செத்துருச்சு. அவங்களாம் ஷாக் ஆகிறாங்க, யாரா இவன் அப்படின்ட்டு. அதிலிருந்து ஒருத்தர் இருந்துட்டு இவனை பார்த்து தான் அந்த மான்ஸ்டர் ஷாக் ஆச்சா, யார் இவன் அப்படின்ட்டு நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. இது இங்கே இந்த சாப்டர் முடியுது. இந்த சாப்டரோட ஸ்டார்டிங்கில் அந்த லெஃப்டினன்ட் இருந்துட்டு நம்ம ஹீரோவை பார்த்துட்டு, இவன் அந்த மான்ஸ்டரை ஒரே ஹிட்டில் கொண்டுட்டான், அதுவும் அந்த பிளாஸ்ட்லேருந்து தப்பிச்சு அந்த மான்ஸ்டரை அப்படின்னு பார்த்துருக்கு. இப்போ இங்கே நிறைய ஸ்ட்ராங் மான்ஸ்டர்ஸ்லாம் இருக்காங்க, அவங்க இல்லை இவன் யார், இவனை நான் பார்த்ததே இல்லை அப்படின்ட்டு நம்ம ஹீரோவை பார்க்கறதுக்காக அவரோட ஒரு ஸ்பெஷல் கில்லை இன்செட் அப்படின்ட்டு யூஸ் பண்ணுறாங்க. அதை பார்த்துட்டு அவர் ஷாக் ஆகிடுறாரு, ஏன்னா அதை வார்னிங் காட்டுது. நம்ம ஹீரோட ஸ்டேட்டஸ் அவரால் பார்க்க முடியல. திடீர்னு அவருக்கு என்னமோ மயக்கம் போட்டு கீழே எல்லோரும் கூப்பிட்றாங்க, ஹெல்ப் வாங்க, மெடிக்கல் டீம் டக்குன்னு போகணும், லெஃப்டினன்ட்டுக்கு என்னவோ ஆகிடுச்சு வாங்க அப்படின்னு மற்ற சோல்ஜர்ஸ்லாம் கூப்பிட, நம்ம ஹீரோ இது தெரியாமல் நின்றுட்டு திரும்பி பார்த்துட்டு ஒரு சோல்ஜரை பார்த்துட்டு அவன்கிட்ட ஒரு கேள்வி கேட்கலாமான்னு கேட்க, வந்துட்டு சொல்லுங்கள் அப்படின்னோடனையும் எவாக்குவேஷன் ஷெல்டர் S6 எங்கே இருக்குது அப்படின்னு சொல்ல, அது இங்கேருந்து 15 கிலோமீட்டர் நார்த்தில் இருக்குது அப்படின்னு சொல்கிறான். அதுக்காக வந்துட்டு 15 கிலோமீட்டர் நார்த்தா, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த ஏரியா எக்ஸ்னு அந்த சோல்ஜர் மென்ஷன் பண்ணுறான். ஏரியா எக்ஸ்னா என்னென்னு ஹீரோ கேட்க, வந்துட்டு ஏரியா எக்ஸ் அந்த இடத்துல தான் மான்ஸ்டர் எல்லாத்தையும் நாங்கள் தடுத்து நிறுத்துவோம், அதே மாதிரி மான்ஸ்டர் கூட ஏற்படுற சண்டைனால ஏற்படுற டேமேஜ் வந்துட்டு அங்கே மினிமைஸ் ஆகிடும், அதுக்கோசரம் தான் ஏரியா எக்ஸ் உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறப்ப ஹீரோ வந்துட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அந்த மான்ஸ்டர் செத்த இடத்துல வந்துட்டு ஒரு ட்ராப் விழுந்திருக்கு. ஹீரோ பார்த்துட்டு உண்மையான உலகத்தில் மான்ஸ்டரை கொண்டா ட்ராப் விழும் போல், இது பார்க்க கேம் மாதிரியே இருக்குது அப்படின்ட்டு ஹீரோ நினைக்கிறான்.
ஹீரோ அந்த சோல்ஜரை பார்த்து அந்த மான்ஸ்டர் எவ்வளோ ஸ்ட்ராங்கானு கேட்க அவர் வந்துட்டு 45வது லெவல் மான்ஸ்டர், அது ரொம்ப ஸ்ட்ராங்கான மான்ஸ்டர் தான் அப்படின்னு சொல்ல ஹீரோ வந்துட்டு அந்த மான்ஸ்டர் படையெடுத்து வந்துச்சுல அதில் எத்தனை 45 லெவலுக்கு மேலே இருக்க மான்ஸ்டர் இருந்துச்சுன்னு கேட்க வந்துக்கிட்டு 100க்கு மேலே இருக்க மான்ஸ்டர்லாம் இருந்துச்சு அப்படின்ட்டு நம்ம ஹீரோட்ட சொல்கிறான். அது மட்டும் இல்லாமல் அதுதான் நம்ம ஹியூமன் கைண்டே ஒரு காலத்தில் அழிவு கொண்டு போச்சுன்னு சொல்ல ஹீரோ வந்துட்டு தேங்க்யூ அப்படின்ட்டு அந்த சோல்ஜரை சொல்லிட்டு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்ல வந்துட்டு நீங்கள் கிளம்புறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நான் கூட்ட ஒரு ரிக்வஸ்ட் வைக்கிறேன், நீங்கள் அந்த ஏரியா எக்ஸுக்கு போகிறீங்களா அப்படின்னு சொல்கிறப்ப ஹீரோ வந்துட்டு சரி ஓகே அது வந்துட்டு அந்த ஷெல்டர் 6 பக்கமாக தானே இருக்குது, நான் போகிறேன்னு சொல்கிறப்ப நீங்கள் அங்கே போனீங்கன்னா நிறைய பேர்த்த காப்பாற்றலாம், ப்ளீஸ் அங்கே நீங்கள் போங்க அப்படின்னு சொல்கிறப்ப சரி ஓகே அப்படின்ட்டு ஹீரோ சரி ஓகே ஆல்ரைட் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ என்னோட பேட் லக்கோ என்னவோ தெரியல என்கிட்ட வர மான்ஸ் எல்லாத்தையும் நான் கொண்டுருவேன் அப்படின்னு சொல்கிறப்ப இன்னொரு பேனலில் வந்துட்டு மிலிட்ரி கேம்போட ஃப்ரண்ட் சைட் அப்படின்ட்டு காட்டுறாங்க. அங்கே வந்துட்டு அந்த லுட்டனன்ட் மைங்கி போனவர் இருக்கார். அதில் ஒரு திறந்துட்டு லுட்டனன்ட் எந்திரிச்சிட்டிங்களா அப்படின்னு சொல்கிறப்ப எவ்வளோ நேரம் ஆகிடுச்சு அப்படிங்கிறப்ப 10 நிமிஷம் ஆச்சு அப்படின்ட்டு அவன் சொல்கிறான். நம்ம அந்த மான்ஸ்டர் கொண்டதுலேருந்து ஒரு ரெக்கவரி போஸ்ட் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்ல அவன் வந்துக்கிட்டு அவன் நானா அந்த மான்ஸ்டரை தோக்கடிச்சான் அப்படிங்கிறவ அவன் வந்துட்டு அந்த நார்த் சைட் சிட்டி பக்கம் போயிருக்கான் அப்படிங்கிறோம். நார்த் சைட் சிட்டி அப்படின்ட்டு அவர் ஷாக் ஆகிறது, என்னது ஏரியா எக்ஸ் பக்கம் போயிருக்கானா, என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறப்ப ஆமாம் அவன் அந்த சைடு தான் போயிருக்கான் அப்படின்னு சொல்கிறப்ப அவர் ஷாக் ஆகுறாரு. அந்த சோல்ஜர் இருந்துக்கிட்டு அவர் வந்துட்டு ஷெல்டர் 6க்கு திரும்ப போகிறேன் அப்படின்னு சொன்னார். அவர் அங்கே போகிறத நினச்சி கவலைப்படவும் இல்லை பயப்படவும் இல்லை அப்படின்னு சொல்கிறப்ப அந்த லுட்டனன்ட் வந்துட்டு சென்ட்ரலுக்கு உடனே காலை கனெக்ட் பண்ணுங்க அப்படிங்கிறோம். சென்ட்ரலுக்கு எதுக்கு அப்படின்னு கேட்க நீ செய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அந்த 10 நிமிஷம் அப்படின்ட்டு யோசிச்சுட்டு நான் எமர்ஜென்சி கால் அனுப்பிட்டேன் ரேடியோ மூலமாக இந்தாங்க அப்படின்ட்டு அவன் கொண்டாந்து கொடுக்குறான். இருந்தாலும் சென்ட்ரல் கமாண்டுக்கு சொல்லணுமா அப்படின்னு சொல்கிறப்ப அந்த லுட்டனன்ட் வந்துட்டு இது ஃபஸ்ட் ஆப்ரேஷன் மாதிரி இல்லை, இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏரியா எக்ஸ் அந்த இடத்துல நடக்கிற ஆப்ரேஷன் எல்லாமே டிஃப்ரெண்ட் அப்படின்னு பார்க்குறப்ப இன்னொரு இடத்துல யாரோ உட்காந்துட்டு இருக்கிறப்ப ஒரு பொண்ணு இருந்துக்கிட்டு ஒரு எமர்ஜென்சி கால் வந்துருக்கு அட்டன் பண்ணு சொல்கிறப்ப அவனோட டீட்டெயில் காட்டுறாங்க. அவன் தான் சென்ட்ரல் கமாண்டர் ரெஞ்சி குமகாயா, அவனோட லெவல் 58 இருக்குது, அவன் ஒரு ஃப்ளேம் மேஜ் அப்படின்னு காட்டுறாங்க. அந்த பொண்ணுகிட்ட ப்ராசஸ் ஆகிட்டுருக்கு, இன்னும் கொஞ்ச நேரம் அவங்களோட கனெக்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறப்ப நான் இன்றைக்கி ஒரு மிஸ்டீரியான ஹண்டரை பார்த்தேன், அவன் வந்துக்கிட்டு அந்த பாம்பிங் ஜோன் பக்கம் போயிட்டான், அங்கே நடக்கிற ஆப்ரேஷனை பற்றி அவனுக்கு தெரியாதுன்னு அந்த கமாண்டர்கிட்ட சொல்ல அந்த கமாண்டர் இருந்துக்கிட்டு அதுக்கு இப்போ நீ என்ன பண்ணலாம், நீ எதாவது ரிப்போர்ட் பண்ண வந்தியா அப்படின்னு கேட்க அவன் வந்துக்கிட்டு ஆமாம் லுட்டனன்ட் சொல்கிறாரு அந்த ஹண்டருக்கு அங்கே என்ன விஷயம் நடக்குதுன்னே தெரில, அதனால் அவரோட உயிர் போகிறது கூட வாய்ப்பு இருக்குது, நீங்கள் சொல்லுங்கள் அந்த பாம்பிங் ஸ்குவாடுக்கிட்ட அப்படின்னு சொல்கிறப்ப ககையூரா என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்கிறப்ப ஒருத்தனுக்கு அவசரம் இப்படி பண்ணுறே அப்படின்னு சொல்கிறப்ப அவன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தான், இதனால் அவன் செத்துறக்கூடாது அப்படின்ட்டு அவன் சொல்கிறான். இதோட இந்த சாப்டர் இங்கேயே முடியுது கைஸ். நெக்ஸ்ட் சாப்டர் வேணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இன்னொரு புது மான்வா போடலான்னு இருக்கேன், முறி மான்வா. அதே மாதிரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் கைஸ்.